வணக்கம். நான் சைலேஷ் மரியனத்தன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, லேட் ஜர்னலிஸ்ட் முகேஷ் சந்திராக்கர பத்தி நம்ம பார்க்க போறோம். யாரு முகேஷ் சந்திராக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து 32 வயசு ஆகுது. இவரு வந்து சத்தீஸ்கர், ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர்ல இருக்காரு. இவரு வந்து பல நியூஸ் சேனல்ஸ்ல வந்து வொர்க் பண்ணியிருக்காரு. என்டிடிவி இந்த மாரி நெறைய சேனல்ஸ்ல வொர்க் பண்ணியிருக்காரு. லேட்டர் ஆன் வந்து ஹி ஸ்டார்ட்டட் ஹிஸ் ஓன் யூடியூப் சேனல். பஸ் ஸ்டார் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இவர் ஆரம்பிச்சு, இவர் வந்து ஜர்னலிசம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து இவர் எதுல ரொம்ப ஃபேமஸ்னா, இன்சர்ஜென்சி. அதாவது இந்த சத்தீஸ்கர்ன்ற ஸ்டேட் வந்து ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையான ஸ்டேட். மாவோயிஸ்ட், நக்சலைட்லாம் அதிகமா இருக்க ஸ்டேட். அந்த மாரி இருக்க ஸ்டேட்ல வந்து நெறைய வாட்டி வந்து நெறைய பிரச்சனைலாம் நடக்கும். அப்ப வந்து இன்சர்ஜென்சி நெறைய நடக்கும். அப்ப இவரு உள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு கிரவுண்ட் ரிப்போர்ட் கொண்டு வரதுல வந்து ஹி இஸ் அ வெரி வெல் நோன் பெர்சன். அதுக்கப்புறம் இவர் என்ன ஆகுதுன்னா, இவரு இந்த மாரி பண்ண இன்சர்ஜென்சிலேருந்து ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் வந்து 2021ல என்ன ஆகுதுன்னா, கோப்ரா கமாண்டோஸ் ஒரு சில பேர வந்து மாவோயிஸ்ட் வந்து கடத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க உள்ள. அப்ப இவரு என்ன பண்றாருன்னா, அவங்க கடத்தி எடுத்துட்டு போனதும் இல்லாம 29 செக்யூரிட்டி பெர்சனல்ஸ வந்து கொல்லவும் செய்றாங்க. இவரு என்ன பண்ணுவாருன்னா, உள்ள போய் கோப்ரா கமாண்டோஸ் கொஞ்சம் பேர ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு வந்ததா இந்த ஜர்னலிஸ்ட்க்கு வந்து நல்ல ஒரு மதிப்பும் இருக்கு. ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஃபியர்லெஸ் ரிப்போர்ட் இன் செவரல் இன்சர்ஜென்சி ஹிட் மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட் ஏரியாஸ். ஓகேங்களா? இவர பத்தி நம்ம இப்ப எதுக்கு பார்க்குறோம்னா, 25 டிசம்பர் அன்னைக்கு முகேஷ் வந்து ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாரு. என்ன ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாருன்னா, அந்த அ இவங்க வந்து இருக்கிற ஏரியா வந்து பிஜப்பூர்ன்னு ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இவரு என்ன சொல்றாருன்னா, அங்க லோக்கல் கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரு பேரு வந்து சுரேஷ் சந்திராக்கர். முகேஷ் சந்திராக்கர், சுரேஷ் சந்திராக்கர்லாம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. ஓகேங்களா? நம்ம இப்ப பார்க்குற ஜர்னலிஸ்ட் பேரு முகேஷ் சந்திராக்கர். அ அங்க இவரு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வராரு. என்னன்னா, ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனோட லோக்கல் கான்ட்ராக்டர் பேரு சுரேஷ் சந்திராக்கர். ஓகேங்களா? அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனோட லோக்கல் கான்ட்ராக்டர் பேரு சுரேஷ் சந்திராக்கர். இவரு என்ன பண்றாருன்னா, இத 25 டிசம்பர் 25 வந்து இத வந்து இவரு எக்ஸ்போஸ் பண்றாரு. என்னன்னா, இந்த மாரி வந்து அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஸ்கேம் நடக்குது. இது வந்து ரோடு வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, டேஸ் பாஸ் ஆன் ஆவுது. இவருக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து இவரு காணோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. நியூ இயர் ஈவ் அன்னைக்கு முகேஷ காணோம் அப்படின்னு. இவருக்கு என்ன ஆகுதுன்னா, நியூ இயர்க்கு முன்னாடியே வந்து இவருக்கு வந்து ஒரு கால் வருது. முகேஷ் கெட்ஸ் அ கால் ஃப்ரம் லோக்கல் கான்ட்ராக்டர். இந்த மாரி வாங்க உங்கள நாங்க சந்திக்கணும் அப்படின்ற மாரி கான்ட்ராக்டர் வந்து முகேஷ கூப்பிடுறாரு. சரின்னு முகேஷ் என்ன பண்றாருன்னா, ஹி இன்ஃபார்ம்ட் த ஜர்னலிஸ்ட் ஃப்ரம் ராய்ப்பூர்ல இருக்க ஒரு ஜர்னலிஸ்ட் கிட்ட இவரு சொல்லிட்டு போறாரு. இந்த மாரி சுரேஷ நான் பார்க்கறதுக்காக நான் போறேன் அப்படின்னு அந்த அந்த ராய்ப்பூர சேர்ந்த ஒரு ஜர்னலிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு போறாரு. அவ்வளோதான். முகேஷ அப்பத்துலருந்து பார்க்க முடியல. முகேஷோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவரு பேரு வந்து யுகேஷ். இவரு வந்து என்ன பண்றாருன்னா, கம்ப்ளைண்ட் பண்றாரு. யார்கிட்ட? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த மாரி முகேஷ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. நம்ம போலீஸ் ஆஃபீசர்ஸும் தேடுறாங்க. எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்போ என்ன இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சுரேஷ் சந்திராகர்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ரோட் கான்ட்ராக்டர். அவரோட வீட்டு செப்டிக் டேங்க்ல வந்து முகேஷ் வந்து சடலமா மீட்கப்படுறாரு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது தெரியுது. முகேஷ் வந்து பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு. ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ்னால அவரு தாக்கப்பட்டிருக்காரு. உடம்புல அவருக்கு வந்து காயத்த டிஸ்டிங்கிஷ் பண்ற அளவுக்கு ப்ரூயிசஸ், மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிய வருது. இதுல என்ன பண்றாங்கன்னா, சுரேஷோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. தினேஷ், ரித்தேஷ். இவங்க 3 பேரு. சுரேஷ், ரித்தேஷ், தினேஷ். இவங்க எல்லாம் இந்த சந்திராகர் ஃபேமிலி. சுரேஷ் சந்திராகர், ரித்தேஷ் சந்திராகர், தினேஷ் சந்திராகர். இவங்க அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சூப்பர்வைசர் மகேந்திரன். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம முகேஷ வந்து கொன்னு அவர வந்து செப்டிக் டேங்க்ல போட்டுர்றாங்க. போலீஸ் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. நேத்து வந்து சுரேஷ் சந்திராகர வந்து ஹைதராபாத்லேருந்து அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு நான் இந்த வீடியோ இப்ப எடுக்கிறேன்னா, பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து எல்லா கண்ட்ரீஸ்ல வந்து அம் ஊடகவியலாளர்கள் வந்து எவ்ளோ சுதந்திரமா செயல்பட முடியுதுன்னு ஒரு இண்டெக்ஸ் மாரி ஒண்ண வெளியிடுவாங்க. அதுல ரேங்கிங் இருக்கும். இந்தியாவோட ரேங்க் வந்து மொத்தம் 180 கண்ட்ரீஸ்ல 159வது இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரஸ் மீடியா வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லர். டெமோக்ரஸிலயும் சரி, ஃபங்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட்லயும் சரி, பிரஸ் இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா, அந்த பிரஸ் வந்து இப்போ நம்ம கண்ட்ரில எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம இந்த ரேங்கிங் பார்த்தாலும் தெரியும். இந்த ஜர்னலிஸ்ட்டோட டெத்த வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது வந்து அடிஷனலா நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பிரஸ் ஃப்ரீடம் ஆஃப் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 கண்ட்ரி என்னன்னா, அங்க இந்த 4 கண்ட்ரிலலாம் வந்து ஜர்னலிசம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். யாரும் ஜர்னலிசம் மிரட்ட முடியாது. ஊடகவியலாளர்கள் வந்து சுதந்திரமா செயல்பட முடியும். ரிப்போர்ட்ஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து எந்த பிரஷரும், எந்த ஒரு பயமுறுத்துறது, மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் இருக்காது அப்படின்றாங்க. இந்த எந்தெந்த 4 கண்ட்ரினா, ஃபர்ஸ்ட் நார்வே, அடுத்தது டென்மார்க், அடுத்தது ஸ்வீடன், அதுக்கு அடுத்தது நெதர்லாண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த ரிப்போர்ட். உங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.